శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
श्रियः कान्ताय कल्याण निधये निधयेर्धिनां श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय ते नमः। श्रौत स्मार्त आदिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्त वेदार्थ विदे विकनसे नमः। श्रुति स्मृति नदीपूर्णं शास्त्रकल्लोल शंकुलं विष्णुभक्ति युगतं शुद्धं वंदे श्री विकनोर्नमं। श्री गोविंद गोविंद गोविंद। अद्य श्री महाविष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शताब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले श्री श्रीनिवासस्वामिनः दिव्यसन्निधौ अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चान्द्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्री श्रीनिवासस्वामिनः प्रीत्यर्थं मम ఇప్పుడు మీ యొక్క గోత్రము, మీ యొక్క పేరు, మీ భార్య పేరుని, మీ పిల్లల పేర్లని, మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహకుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు మనసులో స్వామివారికి ఉంచవలసినది. చెప్పండి. సహకుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ ఫల పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతాన सौभाग्य सिद्ध्यर्थं राजद्वारे राजमुखे सर्वकार्य आनुकूल्य सिद्ध्यर्थं श्री श्रीनिवासस्वामिनः करुणा कटाक्ष वीक्षण परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं श्रीभूमिनीला समेतस्य श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिक कल्याणोत्सवं श्री वैखानस दिव्य आगमोक्त प्रकारेण अहम आचार्य मुखेन कारयिष्ये सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु। ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. తిరుమలై వాస వెంకటవనే గోవింద గోవింద. శ్రీ వెంకటాచలాధీశం శ్రీయాత్యాసిత వక్షசம் ஸ்ரிதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்ற அந்த திருமலை அப்பனை செவிக்கலாம். பக்தர்களே, இன்று விசேஷமான சனிக்கிழமை, சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கும் சனிக்கிழமை. அந்த திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவம் திருமலை கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி அருணா.
சங்கல்ப மந்திரங்களை தொடர்ந்து சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை ஆரம்பமாக உள்ளது. இதோ அந்த எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் நேரடி ஒளிபரப்பில் பாதாதி கேசமாக செவிக்கலாம். வேங்கடவா ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். திருமலை அப்பனுடைய வக்ஷஸ்தல பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி லக்ஷ்மி ரமண கோவிந்தா, அடுத்து பூமி பிராட்டி தராரமண கோவிந்தா என்று சேவித்துக்கொண்டு விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனத்தை சேவிப்போம். வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்களுடன் ஆரம்பமாகும் இந்த சிறப்பான சனிக்கிழமைக்கு மற்றொரு சிறப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரம், திருத்தியை திதி சனிக்கிழமை. வேங்கடவனுக்கு சனிக்கிழமை என்றால் மிகவும் விருப்பம். அதேபோல் தசாவதாரங்களிலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவன் லக்ஷ்மி நரசிம்மன், வராக நரசிம்மன் மற்றும் நரசிம்ம அவதாரம் முக்கியமாக. அப்படி இந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றியும் வேங்கடவனை பற்றியும் தெரிந்து கொண்டு கல்யாண உற்சவத்திலே நாம் சேவிக்க இருப்பது விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனம். வினை தீர்க்கும் வேங்கடவனே எங்களை எல்லாம் அருளிச்செய் என்று பக்தர்கள் நேரடி ஒளிபரப்பிலும் தொலைக்காட்சி மூலமாகவும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவிக்கலாம் அந்த விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனம். ஸ்தல சுத்திக்காக சுத்தி புண்ணியாவாஜனமும், சேனா முதலிக்கு மரியாதை கொடுப்பதற்காக விஸ்வக்சேன ஆராதனையும் நடைபெறுகிறது. சேவிப்போம் விஸ்வக்சேன ஆராதனை. வேங்கடவனுக்கு மிகவும் விருப்பமானவர் அந்த விஸ்வக்சேனர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவருக்கு முதலிலே செய்துவிட்டு கைங்கரியத்தை அதன் பிறகுதான் மற்ற வைஷ்ணவ காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த பகவானை சேவித்துக்கொண்டு இதோ விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாசனம் ஆரம்பமாகிறது. திருமலை வாசா திருப்பம் தருகிறவனே கோவிந்தா கோவிந்தா. திருமலையிலே அந்த பகவான் சேஷாத்ரி நாதனாக சேஷாத்ரி மலையின் மீது நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனந்த நிலைய வாசா கோவிந்தா கோவிந்தா என்று. ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா. இதோ அர்ச்சக சுவாமி வருணாய நமः இதமாசனம். वरुणाय नमः पाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, आचमनीयं समर्पयामि. वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि. वरुणाय नमः गुलोपहार निवेदयामि, ताम्बूलं समर्पयामि. वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि. सुप्रीत सुप्रसन्नो वरदो भवतु. ओमाग्नेयो यस्मात् वदामहे त्वा विश्वे ददात्मन्महितो न शम्भो वैराजन्ते सुखदन्निदत्तां प्रयुषामदेशो विबुधानामनादिः यामे सुस्तान्दनितान्ददातु. ओं भूस्वक्षनमावाहयामि, शान्तमावाहयामि, हरमावाहयामि, अमितमावाहयामि, नित्यानपायनमावाहयामि, तद्दक्षिणे सूत्रवते मावाहयामि, वामे दयामावाहयामि. विश्वक्षेनाय नमः इदमासनम्. विश्वक्षेनाय नमः पाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, आचमनीयं समर्पयामि. विश्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि. विश्वक्षेनाय नमः शान्ताय नमः, हराय नमः, अमिताय नमः, नित्यानपायने नमः. विश्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि. गुलोपहार निवेदयामि, ताम्बूलं समर्पयामि. विश्वक्षेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि. सुप्रीत सुप्रसन्नो वरदो भवतु. भवद्भिर्निज्ञः सुपुण्याहं करोमि, कृष्वा स्वस्ति प्रोक्षितमस्तु. अस्तु प्रजापति प्रजनामृतां प्रजापतिः श्यां यन्तुगौरान् श्यां यन्तुपापान् श्यां यन्त्वा ईदयः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. श्यां यन्तुगौरान् श्यां यन्तुपापान् श्यां यन्त्वा ईदयः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. श्यां यन्तुगौरान् श्यां यन्तुपापान् श्यां यन्त्वा ईदयः शुभानि वर्धन्तां वर्धन्तां शुभानि. ओं मतो देवावन्तनो यदो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तदामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रयधानदते पदं समूढमस्यमागुंसुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः पदो धर्माणि धारयन्ते विष्णोः कर्माणि पश्यते यदो व्रतानि पस्पसे
इन्द्रस्य युद्धस्य तद्विष्णोः परमं पदकं ददा पश्यन्तु शौर्यः दिवे वदक्षरादतं तद्विप्रासोऽभिमन्यवो जागृवागं सस्यमिं ददे विष्णोर्यत्परमं पदं भद्रं गृणे विष्णुयाम देवाः भद्रं पश्ये माक्षपरिजदित्राः स्तरेरङ्गे शिष्टभागं स्वस्तनोभिन् रसमहितं जदाजुः शतमिन्नशरदान्त्यदेवायत्रांश्चक्राजरसन्तनूनाः पुत्रासो यत्र पितरो भवन्तमानो मध्याह्ने निशिता युद्गन्तो ओः अदितिर्ज्योतिरन्तरिक्षम् अदितिर्मातास्य पितासु पुत्रः विश्वे देवादितिः पञ्चजना अदितिर्जातपतिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तत्पत्कुर्वेदोपविशं यदा वै सूर्यवदेति अदनक्षत्रन्यैति यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं विस्केत् तावत् कुर्वेत्कार्ये स्यात् पुण्याः एव कुरुते दिविस्त्रेष्वान्तरिक्षे तस्मात् पृथिव्याः सम्भव ब्रह्मवच्चसमसि ब्रह्मवच्चसायित्वा पवमानस्सु वर्जनः पवित्रेण विदुर्णिः यः पोदासु पुनादुमा पुनन्तमादेव जनाः पुनन्तमनवोधिया पुनन्त विश्व आयमः जातवेदः पवित्रवद् पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदेतद् अग्ने कृत्वा कृतोगुं वृण यत्ते पवित्रवक्षसि अग्ने विदधमन्तराः ब्रह्मदेन पुनीमहे उपाब्जान् देवसविदः पवित्रेण जवेन च यः पावमानी रद्येते ऋभिस्सम्पृतं रसः तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्वदोदकं पावमानी स्वस्तजनैः सुतगायकृतश्रुतः ऋभिस्सम्पृतोर्जः ब्राह्मणेषु मृतकं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन दहत्रदारेण पावमान्यः पुनन्तम प्राजापत्यं पवित्रं सदोद्यामुखं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्य नेते सहमा पुनादो सोमस्वस्यावरणस्य मेच्चा यमो राजा प्रभुनामि पुनादमा जातवेदा मूर्जयन्त्या पुनादो तत्संयो रावणेमहे कादं यज्ञाय कादं यज्ञपदये दैवे स्वस्तिरस्तुनः स्वस्तिरमारुषेभ्यः ऊर्ध्वन्दिगादुवेर्षं सन्नोऽस्तद्विपदे चञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः प्राच्यान्तिदेवार्तजो मार्जयन्तां दक्षिणाजान्ति समासः पितरो मार्जयन्तां प्रतीच्यान्तिघा पदवो मार्जयन्ताम् उदीच्यान्तिश्या भवौषधयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वाजान्तियज्ञसंवत्सरो यज्ञपदर्मार्जयन्ताम् अदोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोत्पदे प्रतिदाने हस्मान् स्वावेशो हनमेवो भवानः यत्तेन्योनं प्रददन्नो ददस्वा सन्नयेतुपदे चतुष्पदे अमीवः वास्तोष्पदे विश्वारूपाण्या विशन् सकासुते वजेति नः वरुणाय नमः विश्वक्षेनाय नमः पुनर्पादर्घ्यं समर्पयामि वरुणाय नमः विश्वक्षेनाय नमः यदा सुकृतास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च வெங்கடரமண கோவிந்தா சங்கடஹரண கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாசனத்துடன் ஆரம்பமாகிய திருக்கல்யாண மகோத்சவம் இதோ அடுத்ததாக நாம் சேவிக்க இருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். அங்குரார்ப்பணம் என்பது திருமுலை சாற்றுதல் என்றும் அனைத்து தேவர்களையும் வரவேற்பதற்காக இந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே செய்யப்படும் கைங்கரியமே அங்குரார்ப்பணம். ஆக அந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்திலே இதோ மண் பாலிகைகளில் நவதானியங்களை சேர்த்து அதிலே நீர் சேர்த்து அக்ஷதை புஷ்பங்களால் பூஜை செய்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த வேளையிலே அந்த சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்த செல்வ சுபிக்ஷம் அருளும் கல்யாண லக்ஷ்மி நரசிம்மர் அந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி சற்று பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக என்ன செய்வோம்? பகவானிடம் சென்று சரணாகதி செய்து, பகவானை எனக்கு இந்த பிரச்சனைகள், இந்த கடன்கள், இப்படி என்னுடைய
உடல் தீராத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அந்த பகவானிடம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஒப்புவிக்கிறோம். அப்படி ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களை அவருக்கு தெரியாதா என்ன? இருந்தால் கூட சோதிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு நம்முடைய விண்ணப்பத்தை விட்டுவிட்டோமானால் அந்த பகவான் நமக்கு அருளி செய்வான். அப்படி செல்வ சுபிக்ஷம் தெரும் அந்த கல்யாண நரசிம்மரை ஒருமுறை நினைத்து பார்த்தால் இப்படியெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வராதாம். எப்படி என்றால் கடன் பிரச்சனைகள் தீர்க்கும் அற்புத ஸ்தோத்திரங்களிலே ஒன்று நரசிம்ம ருண விமோச்சன ஸ்தோத்திரம். தொடர்ந்து 48 நாட்கள் காலையிலோ மாலையிலோ இந்த ஸ்தோத்திரத்தை சேவித்து, அதாவது ஓதி வழிபட்டால் விரைவில் தீர்வுகள் கிடைக்குமாம். மகிமைகள் மிகுந்த நரசிம்மர் சன்னதியில் ஒருமுறை ஏனும் இந்த ஸ்தோத்திரத்தை கூறி ஓதி வழிபட்டு அந்த பகவானை சேவித்து நம்முடைய விண்ணப்பங்களை வைத்தால் அவர் நமக்கு அருளி செய்வார். அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரம் என்று அந்த சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவனுடைய அந்த லக்ஷ்மி நரசிம்மரை செவிக்கலாம். அவதாரங்களிலே நரசிம்ம அவதாரமும் ஒன்று. இதோ திருமலையிலே எழுந்தருளிருக்கும் வேங்கடவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே திருமலை சாற்றுதல் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக ரக்ஷைகளுக்கு பூஜை ஆரம்பமாகிறது. ரக்ஷா பூஜையை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்த. शेषमावाहयामि नागराजमावाहयामि सत्पुरुषमावाहयामि अनन्तमावाहयामि शेषाय नमः इदमासनं शेषाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शेषाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ग्लोपहारं वेदयामि ताम्बूलं समर्पयामि शेषाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रेत सुप्रसन्नो वरदो भवतु। ओम स्वस्ति नो मिमीतामश्विनापक स्वस्ति देव्यति नर्मणः स्वस्ति भूषासुरो ददातु न स्वस्ति द्यावा पृथिवी सुचेतुना स्वस्तये वायुरुपप्रभामहे सोमं स्वस्ति भुवनस्य यस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो भवन्तः विश्वे देवानो अद्या स्वस्तये वैश्वानरो वसुरग्नि स्वस्तये देवावद्भ्रो स्वस्तये स्वस्ति नो रुद्रपार्द्वमसः स्वस्ति मित्रावरणा स्वस्ति भद्रे रेवते स्वस्ति नयेन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अदिते कृते स्वस्ति पन्तामनुचरेम सूर्याचन्द्रमसामिव पुनर्ददाज्ञादासन्दमेमहि स्वस्तेन्द्राक्तिमरिट्टनेमिर्महद्भूतं वागसन् देवतानां ध्रुवन्ते राजावरणो ध्रुवन् देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं तारयतां ध्रुवं शुभगुं शुभ। ओ नारायणाय, ओम नमो भगवते वासुदेवाय, கோவிந்தா கோவிந்தா. ரக்ஷா பூஜையிலே நாகராஜனை ஆவாகனம் செய்து ஜெயா சூத்ரவதி என்னும் கயிற்றிற்கு அந்த ரக்ஷைகளுக்கு பூஜை முடித்து கொண்டு இதோ அடுத்ததாக ரக்ஷா பந்தனம். ரக்ஷா பந்தனம் என்றால் காப்பு கட்டுதல் என்று பெயர். ஒரு காரியத்தை கைங்கரியத்தை செய்யும் பொழுது மனதினையும் சரீரத்தையும் உறுதியாக வைத்துக்கொண்டு ஏகாகிரத்துடன் செய்யும் கைங்கரியமே பகவானுக்கு உகந்தது. அப்படி நாம் செய்யும் அந்த கைங்கரியங்கள் நமக்கு உபயோகப்படுகின்றன. பகவானும் அருளி செய்வார். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து ரட்சிப்பவன், அந்த ரட்சிப்பனான பரந்தாமனுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ரக்ஷாபந்தனம். அந்த ரக்ஷாபந்தன கைங்கரியத்திலே இதோ தொடர்ந்து நரசிம்ம அவதாரத்தை பற்றி சற்று பார்ப்போம். அந்த வகையிலே பக்தர்களுக்கு அவசியம் தரிசித்து வழிபட வேண்டிய தலங்கள் ஒரு இடம். அந்த மண்ணுலகம் செழிக்கவும் சகல ஜீவராசிகளும் சௌபாகியங்களுடன் இன்புற்று வாழவும் உருவானவை யக்ஞங்கள் மற்றும் யாகங்கள் செய்யப்படும் ஒரு தலம். அந்த தலம் அந்த யாகத்தடைகள் இன்று நடைபெறவும் சகல தலங்களிலும் பரிபூர்ணமாக யாகங்கள் திகழும் வகையிலும் யாகங்கள் முறையில் கற்றுக் கொடுக்கப்படவும் மண்ணுலகில் உருவானது ஒரு புனித தலம். அந்த தலமே இறுதியில் பார்க்கலாம் என்ன தலம் என்று. ஆதியில் யக்னவேதிகை திருத்தலம் என்றும் பெயர் பெற்றது. இங்கு பக்தவச்சலனான தீனதயாளனாக எழுந்தருளி அடியார்களின் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து அருள் செய்கிறார் வரதராஜ பெருமாள்.
இங்கு பெருமாளே வேதியராகவும் முன்னின்று முதல் யஜ்ஞத்தை நடத்தி கொடுத்ததால் என்பதால் இங்கு பெருமாளுக்கு ஸ்ரீ யஜ்ஞ நாராயணர் என்ற பெயர். திருக்கோவில் சன்னதியில் அருள்கிறார் ஸ்ரீ பெரும் தேவி தாவியார். திருமணத்தடை மற்றும் மகள் பேறு வேண்டியவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டிய அன்பர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து பெருந்தேவி தாயாருக்கு மஞ்சள் மாலை சாற்றுவதாக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த தாயார் மட்டுமின்றி யக்ஞ ரக்ஷகனாக ஸ்ரீராமன் அருள் வழங்க அவர் கரத்திலே உள்ள ஸ்ரீராம பாணத்தில் ஸ்ரீ நரசிம்மர் எழுந்தருளும் அபூர்வ க்ஷேத்திரம் இது. ராமபிரானின் மூல விக்கிரகம் ஸ்ரீ பரத்வாஜ முனிவரின் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். ரகுவம்ச மன்னர்கள் ரங்கநாதரை ஆராதித்தது போல் ராமருக்கு பின் வந்த ரகுவம்ச குலத்தினர் இந்த தலத்தின் ஸ்ரீராமபிரானை ஆராதித்து போற்றினார்களாம். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடவனுடைய அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தவன் இங்கே திருமலையிலே வேங்கடவனாக எழுந்தருளியிருக்கிறான். இதோ அவனுடைய திருக்கரத்திற்கு ரட்சையை அணிவித்தார் அர்ச்சக சுவாமி. வெங்கடரமணா கோவிந்தா, செங்கடஹரணா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வேங்கடவனுக்கு ரக்ஷா கங்கணத்தை கரத்திலே அணிவித்த அர்ச்சக சுவாமி பிராட்டிமார்களுக்கு அந்த ரட்சைகளை அணிவிக்க உள்ளார். இஞ்சியோடு இஞ்சிமேடு, அதாவது புராதன காலத்திலே ஸ்ரீ நரசிங்கபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தலத்தின் காரணமாகவே இந்த தலத்திலே ஸ்ரீ நரசிம்மர் கல்யாண லக்ஷ்மி நரசிம்மராக எழுந்தருளியிருக்கிறார். இந்த வகையில் கல்யாண வரம் தரும் தெய்வமாகவும் விளங்குகிறார். இவரின் சன்னதியில் தன் தந்தை இரண்யகசிபுவிற்கும் நற்கதி அளிக்க வேண்டும் என்று பிரகல்லாதன் பெருமாளை செவித்தவாறு எழுந்தருளியிருப்பது அற்புதம். ஸ்ரீ நரசிம்மரின் திருவடியிலே ஸ்ரீ கருடனும் எழுந்தருளியுள்ளார். பகவானுக்கு கருடன் எப்பொழுதும் அருகிலேயே இருப்பார். ஏனென்றால் அவ்வளவு விருப்பம் அந்த பகவானுக்கு கருட வாகனன் என்றால். கருடன் என்றாலே அது பட்சிகள் எல்லாம் கூட பரந்தாமனுக்கு சேவை செய்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயரும் சரி, கருட பகவானும் சரி, ஆதிசேஷனும் சரி, பகவானுக்கு எப்பொழுதும் சேவை சாதிக்க உள்ளார்கள், கைங்கரியங்கள் செய்ய உள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே இதோ பிராட்டிமார்களுக்கு, திருத்தலம் என்றால் எங்கே? திருவேங்கடம். அந்த திருவேங்கடத்திலே இதோ பிராட்டிமார்களுக்கு ரக்ஷாபந்த கைங்கரியம் ரக்ஷையை சாத்துகிறார், அணிவிக்கிறார் கரத்திலே. முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கு லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று, கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா வேங்கடவனே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. இந்த எம்பெருமானுக்கு நரசிம்மருக்கு நாளை என்பதே கிடையாது. நரசிம்ம பெருமாளிடம் நாளை என்பது இல்லை என்றால் பேசிக்கொள்ளுகிறார்கள் பெரியவர்கள். அந்த வகையில் செல்வத்துக்கெல்லாம் நாயகியான லக்ஷ்மியை மடிமேல் அமர்த்தி கொள்ளும் காட்சி இந்த நரசிம்மரை செவிப்பதற்காக நமது இல்லத்தில் விரைந்து, அதாவது விரைவில் வறுமை நீங்கும், செல்வமும் பெருகுமாம். ஏனென்றால் பொதுவாக மகாவிஷ்ணுவிற்கும் சரி, மகாவிஷ்ணு அருகிலே மகாலட்சுமி எப்பொழுதும் இருப்பாள். வேங்கடவன் வக்ஷஸ்தலத்திலே இரு பிராட்டிமார்களும் அனுபாயினிகளாக, அயோனிஜைகளாக, வக்ஷஸ்தல நாயகிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த நரசிம்ம அவதாரத்திலே இடது பாகத்திலே, இடது தொடையின் மீது அந்த பகவான் லக்ஷ்மியை அமர்த்தி கொண்டு காட்சி தரும் அருள் சிறப்பான காட்சி அது. ஆகையால் அவரை சேவித்தால் லக்ஷ்மி தேவியும் நமக்கு பரிந்து பேசுவாளாம். சனிக்கிழமைகளில் இந்த தலங்களுக்கு சென்று இந்த சன்னதியில் வல்லமை மிக்க நரசிம்மர் ருணவிமோச்சன ஸ்லோகத்தை சொல்லி மனம் உருக பிரார்த்தித்து வந்தால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். இருந்தால் அவை நரசிம்மரின் திருவருளால் விரைவில் விலகும். அது எந்த தலம் என்றால் இஞ்சிமேடு என்ற தலம்தான் அந்த நரசிம்மர் எழுந்தருளியிருக்கும் தலம். பக்தர்களே, ஒரு முறை தாங்களும் சென்று தங்களுடைய அந்த கைங்கரியங்களை செய்து பகவானுடைய
அனுகிரகத்தையும் லக்ஷ்மி தாயாருடைய லக்ஷ்மி பிராட்டியினுடைய அனுகிரகத்தையும் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. அடுத்ததாக அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை சேவிக்கலாம். इंद्रशुद्धान आगे शुद्ध शुद्धाभिरोधिभिः मयि देवान्द्रिवणमाय जनता मयि आशिरस्तु मयि देवहूतिः दैव्याहोतानन्दपूर्वेरिट्टास्याम उद्धन्यमानमस्यामेद्यपात्मानं यजमानस्य हन्तु शिवानस्सन्तु पृथिवे तन्नो शाता पृथिवे नोकशाता पूतह्यतनेन सौम्या कृणद्वगुं रजना होतविगुंसद तत्सवितुर्वरेण्यं वर्घो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्थण्डिले भूमिमावाहयामि रेखाजा स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष्य तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् जातवेदोऽग्निं गृहीत्वा जातवेदो भुवनस्य रेदो हिजनपग्निनिश्यते अग्निमस्वस्तापितः जनयन्योमजो भूः घृतप्रदेको घृतजोनिरग्ने घृतसमिज्ञो घृतमस्यान्नं घृतप्रजस्वा सरितो ब्रुवन् 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 सरिजा यक्षदेवान् आयुर्दाग्ने विशोचुषाणो घृतप्रदेको घृतजोनिरेदे तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रसुवा ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्तात् विषयमतस्रुतो वेन आवह स बुद्ध्या ममास्य विष्ट सदस्तजो निमदत्वः ब्रह्माण्डमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनम् सोमो धेनुकं सोमोर्वन्तमाशकं सोमो वीरङ्कर्मण्यं ददातु साधन्यं विदत्यकुं स्वेयं पितुश्रवणं यो ददातु तस्मै ओं भूः सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनम् ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि ब्रह्मसोमाय नमः कुञ्जपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृतयत्वं नागस्य पृष्ठेजमानोऽस्तु सप्त ऋषीणागुं सुकृतां यत्र लोकस्तत्रयमग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृतयत्वं नागस्य पृष्ठेजमानोऽस्तु सप्त ऋषीणागुं सुकृतां यत्र लोक तत्रयमग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष पात्रादादावमादाय पवित्रे एस्तो वैष्णव्येस्तो यज्ञजे एस्तो वाजपूतेस्तो विष्णो मनसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायत्वा पृथिव्येत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनवसे पश्चिमतो विष्णोस्तुपोसे दक्षिणतो विष्णोस्तुपोसे उत्तरतो विष्णोस्तुपोसे प्राच्यां विष्णोस्तुपोसे श्रुतासे कृतासे ध्रुवासे तारुणासे विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापिनारायणमावाहयामि ब्रह्मं प्रणेष्यामि जमानवाचं यच्च सोम प्रणेष्यामि जमानवाचं यच्च प्रणयज्ञं देवतामृतहित्वन्नागस्य पृष्ठेजमानोऽस्तु सप्त ऋषीणागुं सुकृतां यत्र लोक तत्रयमग्नं यजमानं च देहि ओं प्रणज कोपो यनत्कोसवो यनत्को सब्जशन्तान् विषः पात्राणि देवयज्ञायै सब्जशन्तान् विषः पात्राणि देवयज्ञायै दक्षिणभरतौ ब्राह्म्येण तीर्थेन प्रजापतिमावाहयामि इंद्रमावाहयामि यज्ञमावाहयामि सोममावाहयामि यज्ञमावाहयामि सोममावाहयामि अग्निसोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि वसूनावाहयामि मरुतानावाहयामि रुद्रानावाहयामि अपोपस्पृश्य श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवतसोममावाहयामि ओपासयज्ञमावाहयामि विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतिजुष्टनिर्वभामि इन्द्राजुष्टनिर्वभामि अग्नेजुष्टनिर्वभामि सोमाजुष्टनिर्वभामि अग्निसोमाभ्याकुट्टनिर्वभामि प्रजापतिजुष्टनिर्वभामि वसुभ्योजुष्टनिर्वभामि वरुभ्योजुष्टनिर्वभामि रुद्रेभ्योजुष्टनिर्वभामि अवोपस्पृश्य श्रीविष्णवेजुष्टनिर्वभामि बृहस्पतिजुष्टनिर्वभामि मित्राजुष्टनिर्वभामि वरुणाजुष्टनिर्वभामि आदित्येभ्योजुष्टनिर्वभामि अश्वभ्याकुट्टनिर्वभामि ऊष्णेजुष्टनिर्वभामि कक्षाजुष्टनिर्वभामि कक्षदेवत सोमाजुष्टनिर्वभामि औपासरज्ञाजुष्टनिर्वभामि
यज्ञते विश्वेभ्यो देवेभ्यो जुष्टनिर्वभामि सर्वदेवेभ्यो जुष्टनिर्वभामि आद्यन्त प्रतिष्ठयामि तुरंत प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसे समिधि स्वाहा अमृत ऋणमसि वा ऋणमसि अंतरितकं वृक्ष अंतरित आराधयः प्रत्युष्टकं वृक्ष प्रत्युष्ट आराधयः चित्पति स्वापणात्वच्छिद्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पति स्वापणात्वच्छिद्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वापणात्वच्छिद्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसंपूर्णात् समितो गृहीत्वा मूलाज्ञाकृतं स्पर्शयित्वा अभ्यर्च अक्षत आद्य चुरुभिः इंद्राय नमः अग्नेय नमः यमाय नमः नृतये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नेय नमः जातवेदसे नमः सहोदसे नमः अजराप्रवे नमः विसर्पणे नमः अग्निपुरुषाय नमः अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुभा ब्रह्मन् सोत्तमादास्मादस्मा समेत जस्माः आकार मुहूर्तस्य मुहूर्तोऽस्तु परिदेन पृष्ठा वायव्यादाग्नेय अंतम प्रजापतये स्वाहा नैऋत्यादिशाण अंतम इंद्राय स्वाहा अग्नेय स्वाहा सोमाय स्वाहा अग्नि सोमाभ्यां स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अभोपस्पृश्य श्रेष्ठवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा शुभ्यां स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा उपासनज्ञाय स्वाहा यज्ञविश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वदेवेभ्यो स्वाहा चिरुं सावित्रा गृहीत्वा व्याहृतिर्जहोते ओम भू स्वाहा ओम भुव स्वाहा ओम सुव स्वाहा ओम भूर्भुवः सुवः स्वाहा आदितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासावेः प्राणानाम्यामस्यां स्वदितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम् उपासनाख्यो मंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे काल विपर्यासे क्रम विपर्यासे युधाद्रिक्त सर्वदोषप्रायश्चित्तार्थम् अतो देवादिवक्तुं होष्ये अदितेन मन्यस्मा नमतेन मन्यस्मा सरस्वतेन मन्यस्मा देवसविदप्रसुभा ओम मतो देवावन्दनो यदो विट्टविदक्रमे पृथिव्या सप्तदाम विस्वाहा इदं विट्टविदक्रमे त्रयदानते देवतं समूढमस्य भागं श्रेयः स्वाहा त्रीणि पदाविचक्रमे विट्टर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणि पुष्कतयदो व्रतानि पुष्पसे इन्द्रस्वयुद्धसखा स्वाहा तद्विष्णो परमं पदकं तथा पश्यन्ति चोरयः दिवे विदक्षुणादग् स्वाहा तद्विप्रासो वन्यभोजा कृपागं सस्यमिन्दते विष्णोर्गत्परमं पदग् स्वाहा ओम भू स्वाहा ओम भुव स्वाहा ओम सुव स्वाहा ओम भूर्भुवः सुवः स्वाहा आदितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासावेः
కమలారమణుని కళ్యాణమునకు తమినది గరుడ ధ్వజమెసగే కైమలుచు మ్రోసెను దివ్య దుందుబులు గమనించరు దివి గల దేవతలు కైమలుచు మ్రోసెను దివ్య దుందుబులు గమనించరు దివి గల దేవతలు పాడరు పాడరు అప్సరో గణము నీడే మూలిందరు విభవము నేడు పాడరు పాడరు అప్సరో గణము పాడరు పాడరు అప్సరో గణము లక్ష్మీ విభుని పెండ్లికి వలసి అంకురార్పణమదివో వెలయగలక్ష్మీ విభుని పెండ్లికి వలసి అంకురార్పణమదివో కలగొనని చేరు గంధాక్షతలవే చెలగి కైకొనరు శ్రీ వైష్ణవులు కలగొనని చేరు గంధాక్షతలవే చెలగి కైకొనరు శ్రీ వైష్ణవులు పాడరు పాడరు అప్సరో గణము నీడే మూలిందరు విభవము నేడు పాడరు పాడరు అప్సరో గణము పాడరు పాడరు అప్సరో గణము స్ఫటికసురసం విద్యుడోత్పత్తిపాజం దివ్యానాదం కుశలపరిషత్కేతదండండపాణిం వేదారావం రురుమయమహం వాహనం దోష్కదుష్కం బింబేయంతం వికనసమహం ప్రాప్తవంతం భజామి. అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్ పరిమితశక్త్యా ప్రియమాణస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమాణానామనేకకోటి బ్రహ్మాండానామ్యేకతమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశహంకారమహదవ్యక్తాఖ్య సప్తావరుణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తిశ్రీవరాహ కూర్మావరాష్ట దిక్తజో ప్రతిష్ఠితానాం అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం ఊర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోక దుర్లోకానామదో భాగే మహానాలాజమానస్య మణిరాధశ్చజేజస్య సహస్రఫణా ఫణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి సుంటాద్దండోద్దంపితే అమరావతి తేజోవతి సంయమ రక్షోవతి సింధుమతే గంధవత్తిలకావతి యశోవతే త్వష్టదేవపురి విరాజితే ఇంద్రాగ్నియమునిరుజవరుణవాజుకుపేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాన్ లోకాన్ చలవలయితే లవణేక్షురాసర్భిర్దతిక్షేరశుద్ధోదకాఖ్య సప్తాన్న పరివృతే జంబూప్లక్షకుశంక్రౌచ్చ శాకశాల్మణి పుష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మాహేంద్రమలయమదృక్ష్వజంజపారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారత కిం పురుష హరిరావత భద్రాస్వకేతుమాల హిరణ్యకరమునక గురువర్షాక్షవర్షాణాం మధ్యే భరతవర్షే భరతఖండే మహాజరోరుహాకార పంచాశత్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతిక్షేత్రే కర్మభూమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే కృష్ణా కావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ సకల జగత్రష్టుః పరార్ధయజ్జీవనో బ్రహ్మణో ద్వితీయ పరార్ధే ప్రథమ వర్షే ప్రథమ పక్షే ప్రథమే హని ద్వితీయాజామే యహ జన్మని చ
ఏతక్షణపర్యంతం బాల్య యౌవన కౌమార వార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం రథపూర్వేషాం రసాపరేషాం మధ్వంశ్యానా మాతృవంశ్యానా సర్వేషాం పితॄణాంచ కుంభీపాకలోకిత దామాతిపసంగాతః కాలసూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః వృత్తైస్త్రే సూర్యమండలపర్యంతం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి చతుర్విధమోక్షఫలసిద్ధ్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం భృగుమరే చత్రగస్య పాదిభిః కోటిచాతుర్లక్ష ప్రణాళేన దివ్యవైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్తమార్గేణ వేదోక్త ప్రకారేణ విఘ్నసోక్త ప్రకారేణ హేమాద్రకన్యాదానఫలావాప్త్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణక గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్రగదపద్మాంకిత కోటి సూర్య ప్రకాశస్య శ్రీమతో వైకుంఠనాయకస్య శ్రీమద్వైకానస భగవస్యాస్త్రోక్తమార్గేణ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధవ్యోః ప్రవర్తమానస్య పరతద్విభవ్యోః అర్చావతార స్వరూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణోన్నత్రే ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయకర్మణో ఖ్యాతివసాద్ ఉత్పస్థితలయ కారణభూతస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణః పౌత్రాయ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త నికట దేవతా నికట మకట మణిగణ విజృంభిత పాదార విందస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేజోర దివ్యాభరణ భూషితాయ దివ్య కౌస్తుమాలంకృతాయ దివ్య పీతాంబరధరాయ దివ్యమాల్యోశోభితాయ ప్రపన్న పారిజాతాయ నిజావతారాయ స్వర్ణగరుడ వాహనారూఢాయ అచింత్యాత్మక నిత్య యవ్వన స్వభావ లావణ్య తేజో రత్నాకరాయ అఖిల శాఖాధ్యాయునౌ అఖిల లోక పవిత్ర గోత్రాయ శ్రవణ నక్షత్రే మకర్రాసో జాతాయ శ్రీ శ్రీనివాస స్వామి పరబ్రహ్మణే వరాజ రుద్యుశ్యామాదర్వణ సకల వేదాధ్యాయిని భార్గవత్యౌనోప్యమాన ఆరువేదుల పంచారుషేయ ప్రవరాన్విత భార్గవస గోత్రోద్భవీ సర్వాలంకారవతే సురాంగణ సంసేవిత పాదారవింద శ్రీ మహావిష్ణోః వక్షస్థల నివాసిని ఆనందగుణాత్మిక మూల ప్రకృతి రూపాం పుత్రఫల్గుణీ నక్షత్రే కన్యారసోజాత భృగో సంకల్పతనయా ఇమాం శ్రీదేవీనాంని కన్యా వృణీమహే వృణీత్వం దాస్యామి. ఋగ్యశ్యామాదర్వణ సకల వేదాధ్యాయిని కాశ్యపావత్సారణే ధ్రువత్రయారుషేయ ప్రవరాన్విత కాశ్యపస గోత్రోద్భవే సర్వాలంకారవతే సురాంగనా సంసేవిత పాదారవింద శ్రీ మహావిష్ణోః హస్త్యంత మనోహరే అత్యంత సౌందర్యవతే రేవతే నక్షత్రే మీనరాసోజాత కశ్యప ప్రజాపతే సంకల్పతనయా ఇమాం భూదేవీనాంని కన్యాం వృణీమహే వృణీత్వం దాస్యామి. కన్యాం కనక సంపన్న కనకాభరణైర్యుతాన్ దాస్యామిష్టవేదుభ్యం బ్రహ్మలోకజకేశయేత్ కన్యాం స్వరంకృతాం సాధ్వీం సుశీలాయ సుమేధసే ప్రియదోహం ప్రయచ్చామి ధర్మకామార్థసిద్ధయేత్ విశ్వంబరా సర్వభూత సాక్షిణ్యः సర్వదేవతాః ఇమాం కన్యాం ప్రదాస్యామి. ప్రీణాతు కమలాపతిః కన్యాదాన ముహూర్తస్సు ముహూర్తోస్తు సుప్రతిష్ఠితమస్తు శుభం శుభం. அந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே இவ்வளவு நேரம் அக்னி பிரதிஷ்டை ஹோமம், திரை பிடித்தல், மதுபர்க்க சமர்ப்பணம் மற்றும் வஸ்திர சமர்ப்பணம், இப்படியாக மகா சங்கல்பம், கன்யாதானம் ஆகிய கைங்கரியங்களை செவித்துக்கொண்டு இதோ இப்பொழுது
முக்கியமான கட்டமானது மாங்கல்ய பூஜை. பிராட்டிமார்களின் கழுத்திலே இருந்த அந்த மாங்கல்யங்களுக்கு அர்ச்சக சுவாமி முறையே பூஜை செய்ய உள்ளார். இந்த வேளையிலே நாம் அந்த பகவானையும் பிராட்டிமார்களையும் சேவிக்கலாம். எப்படி என்றால், கல்யாணம் செய்து வைத்தால் கல்யாணம் நடக்குமாம். எங்கே என்றால் அதற்கொரு தலம். ஸ்ரீனிவாசமங்காபுரத்திலே திருப்பதியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவிலிலே கல்யாண உற்சவம் செய்து வைத்தால் கல்யாணம் நடக்கும் என்று நமக்கு தெரியும். அதேபோல் தமிழ்நாட்டிலே கூட ஒரு தலமாம். அந்த தலத்திலே கல்யாணத்தை செய்து வைத்தால் எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் கல்யாணம் நடக்கும் என்று உறுதியாக கூறப்படுகிறது. சேவிக்கலாம் அந்த கல்யாணம் செய்து வைத்தால் கல்யாணம் நடக்கும் தலத்தை. ஒரு தலமானது, அதாவது சௌந்தரராஜ பெருமாள் அழகுடன் திகழ்பவர் என்று பாடியுள்ளார் திருமங்கை ஆழ்வார். அதே சௌந்தரராஜ பெருமாள் ஒரு இடத்திலே, அங்கேயுள்ள ஒரு கோவிலிலே எழுந்தருளி இருக்கும் தகவல் பலருக்கு தெரியாது. மிக பழமையான கோவில் இது. ஆதி காலத்திலே இந்த கோவிலுக்கு சத்தியபுரி க்ஷேத்திரம் என்றும் பெயர். ஒரு நாள் அந்த பாலாற்றில் குளிக்கச் சென்றார்களாம். நீரில் மூழ்கி குனிந்த ஒருவருக்கு ஏதோ தட்டுப்பட அந்த பொருளை எல்லோரும் சேர்ந்து தூக்கினார்களாம். அங்கே கிடைத்தவர்தான் பெருமாள். அவர்களுக்கு அடுத்தடுத்து தாயார், ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள், ஆண்டாள் ஆகிய 5 பஞ்சலோக விக்கிரகங்கள் பாலாற்றிலிருந்து கிடைத்ததாம். சால கிராமங்கள் உள்ள பெட்டி ஒன்றும் அகப்பட்டது. அந்த விக்கிரகங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெய்யூருக்கு எடுத்து சென்று கோவில் செய்து எழுப்பி வழிபட்டனராம். பின்னர் ஊர்ச்சவ விக்கிரகங்கள் 5ம் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு உரித்தானவை என்று தெரிந்து அங்கிருந்து அந்நியர், அதாவது வேறொருவர் படையெடுப்பினால் பாலாற்றில் போடப்பட்டு இங்கு வந்ததும் தெரிய வந்தது. பிறகு பெருமாளின் ஆசியுடன் உற்சவர்களின் தோற்றத்தை வைத்தே மூலவர்கள் விக்கிரகங்கள் செய்து வழிபாட்டை சேவித்தனராம். அதன் பிறகு கோவில் பிரபலமாக தொடங்கியது. பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திர முறைப்படி பூஜைகள் நடந்து வருகின்றன. அந்த சௌந்தரராஜ பெருமாளுக்கு பாடப்பட்ட பாசுரங்களை இவருக்கும் பாடும் வழக்கம் ஏற்பட்டது. கர்ப்ப கிருஹத்திலே ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சூழ அற்புதமாக அருள் பாலிக்கிறார். பெருமாளுக்கு வலது பக்கத்திலே சுந்தரவல்லி தாயாரின் தனிச்சன்னதி. பத்மாசன கோலத்திலே தரிசனம் தருகிறார் தாயார். கல்யாண வரத்திற்காக இங்கு பிரார்த்தித்து கொண்டு வரும் பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்தால் ஒரு மண்டல காலத்திற்குள் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் என்பது ஒரு ஐதீகம். அது மட்டுமின்றி மங்கள வாழ்வு தரும் மாங்கல்ய பலம் கூட அருளும் தெய்வமாகவும் திகழ்கிறார் இந்த ஊர் பெருமாள். அற்புதமான இந்த கோவிலிலே அதாவது மிகவும் விசேஷமான கோவில். பக்தர்கள் அந்த எம்பெருமானுக்கு திருமணம் செய்து கல்யாண உற்சவத்தை செய்து தங்களுடைய வீட்டிலே இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த ஊருக்கு சென்று திரு கல்யாண மகோத்சவத்தை செய்வித்தால் நிச்சயம் கல்யாணம் நடக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களின் வாக்குறுதி. ஆகவே அந்த பகவானை சேவித்து கொண்டு அங்கே சௌந்தரராஜ பெருமாளாக பேரழகுடன் திகழும் அந்த சௌந்தரராஜ பெருமாள் திருமலையிலே திருமலையப்பனாக திருவேங்கடவனாக மலையப்ப சுவாமியாக எழுந்தருளி இதோ கல்யாண உற்சவத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அங்கே காணும் அந்த சௌந்தரராஜ பெருமாளுடைய தலம் மெய்யூர் என்பது, அதாவது அந்த கோவிலுக்கு மெய்யூர் என்று பெயர். ஆதி காலத்திலே மெய்யூர் சத்தியபுரி என்று கூறுகிறார்கள். ஆகவே பக்தர்கள் அந்த வைஷ்ணவ தலத்திற்கு சென்று அந்த சௌந்தரராஜ பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டு கல்யாண உற்சவத்தை செய்து பலன் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா.
பொதுவாக ஆந்திர மாநிலத்திலே திருப்பதி மாவட்டத்திலே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி என்ற ஒரு தலம் இருக்கிறது. ஸ்ரீனிவாச மங்காபுரம். அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே பணம் கட்டி கல்யாண உற்சவம் செய்தால் வீட்டிலே கல்யாணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாக நடைபெறும் என்ற ஒரு ஐதீகத்தால் ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து கல்யாண உற்சவத்தை செய்துவிட்டு செல்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு கல்யாணம் முடிந்த பின் அந்த தம்பதிகளை அழைத்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செய்து தீர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி மிகவும் பழமையான கோவில் இந்த கோவிலும் கூட. கல்யாண வெங்கடேஸ்வர சமேத லக்ஷ்மி பூதேவி சமேத கல்யாண வெங்கடேஸ்வரர் என்ற அந்த கோவிலிலே லக்ஷ்மி பத்மாவதி பிராட்டிமார்கள். ஆகவே நாமும் சேவிக்கலாம். அங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக திருமலையிலே திருவேங்கடவனாக சேவித்துக்கொண்டு இதோ மாங்கல்ய பூஜையை முடித்துக்கொண்டு அடுத்ததாக பகவானின் அனுமதியுடன் மாங்கல்ய தாரணம் நடைபெறுகிறது. சேவிப்போம் திருமலையப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய தாரணத்தை. லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தரா ரமண கோவிந்தா. प्रजापतिस्सो मकुं राजा नमसृजत मन्त्रजो वेद अन्वसृध्यन्त तान् हस्ते कुरुत अतः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे रक्षत्वं भुवनत्रयं श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. प्रजापतिस्सो मकुं राजा नमसृजत मन्त्रजो वेद अन्वसृध्यन्त तान् हस्ते कुरुत अतः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे रक्षत्वं भुवनत्रयं भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. माङ्गल्यधारण मुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभं शुभम्. वेलयुनी कल्याण वेदिका कल्याण
నిండా మోసి పొలయుని నిట్టూరు పుల విసరుచును పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి యౌవనపు యాగము చేసి యజమానో హవిర్భిః అహేణ మానవోద్పురుషమాన ప్రమోషే స్వాహా తన్నో అగ్నేర్వణస్య విద్వాన్ దేవస్య హేడో వజాతి జ్యేష్ఠాః యజుష్టోవన్హితం సోసు చాణో విశ్వాన్ దేశాగుంసే ప్రమద్యస్మ స్వాహా సత్వన్నో అగ్నే మమోపబోధేనేదిష్టో జిస్యావతదోబ్జష్టౌ అవజక్ష్మనో వేడుగం సుమజానయేది స్వాహా తుమగ్నేయాసన్యయాసన్ గిదః అయాసన్ హబ్దమోషే జ్ఞానో దేవేషగ్గు స్వాహా చిత్తం జస్వాజిత్య స్వాహా ఆగోదం జస్వాగోదిశ్చ స్వాహా విజ్ఞానం జస్వా విజ్ఞానం జస్వాహా మనస్య స్వాహా చక్వరేశ్చ స్వాహా పూర్ణమాద స్వాహా ఓం భూ స్వాహా ఓం భువస్వాహ ఓం స్వాహా ఓం భూర్భువస్వ స్వాహా అతిదేన్వమగ్గుస్తాః దేవసవిద ప్రాసావేః ప్రాణానాయం జామస్యాం స్వదిదో శ్రీనివాద స్వామినః వివాహోత్సకర్మాంగం ఓపాసనాఖ్యో లాదుహోమం కరిష్యే అతిథేన మన్యస్వ నమదేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవిద ప్రసుభ ఇమాన్ లాజామిత్యభికార్య మాం లాజానావపామి సమృద్ధిగణనాన్ మమ తుజ్యంత సంవదనాత్ తదగ్నిరణమంజదాన్ యన్నాద్రవబ్రోదేజ్ఞో లాజానావపంతే దీర్ఘాయురస్తు మే పదరేదంత జ్ఞాతజో మమ స్వాహా మాం లాజానావపామి సమృద్ధిగణనాన్ మమ తుభ్యంత సంవదనాత్ తదగ్నిరణమంజదాన్ యన్నాద్రవబ్రోదేజ్ఞో లాజానావపంతే దీర్ఘాయురస్తు మే పదరేదంత జ్ఞాతజో మమ స్వాహా ఇమాం లాజానావపామి సమృద్ధిగణనాన్ మమ తుభ్యంత సంవదనాత్ తదగ్నిరణమంజదా యన్నాద్రవబ్రోదేజ్ఞో లాజానావపంతే దీర్ఘాయురస్తు మే పదరేదంత జ్ఞాతజో మమ స్వాహా ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం స్వాహ ఓం భూర్భువస్వ స్వాహ అదినేన్వమగ్గుస్తాః అనుమతేన్వమగ్గుస్తాః సరస్వతేన్వమగ్గుస్తాః దేవసవిద ప్రాసావేః ప్రాణానాయం యామస్యాం స్వదిదో శ్రీ శ్రీనివాద స్వామినః వివాహోత్సకర్మాంగం ఓపాసనాఖ్యోపరిట్టాదంతో హోమం కరిష్యే అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసవిద ప్రసుభ యదస్య కర్మణోత్తరేరిచం విద్వాన్యోని మహాకరం అగ్నిషట్టుటుకుట్ విద్వాన్ సర్వగ్గు సుగతం కరోతు స్వాహా అగ్నయే ష్టౌహృదౌదీనాం కామానాగుం సముద్రే స్వాహా అగ్నయే స్వాహా అగ్నినాదాయ స్వాహా అగ్నినపతగే స్వాహా ప్రజాపతగే స్వాహా విశ్వేభ్యో దేవేభ్య స్వాహా సర్వాభ్యో దేవతాభ్య స్వాహా సర్వత్రైవాదిష్టకం సర్వత్రైవానాదిష్టం దైవతమపుష్మై స్వాహా అగ్నయే ష్టౌహృదే స్వాహా వాస్తుపదే నమో వాస్తుపతగే స్వాహా ఇన్మాత్మాభూ దక్షిణస్తత్ పునరాగా జాతవేదామచరణి స్వాహా పునరగ్నిచక్రదాన్ పునరేంద్రో బృహస్పతి పునర్మే శ్వాయుమాంచక్రాదిత్యమక్షో స్వాహా ఇష్టేభ్య స్వాహా వషణనిష్టేభ్య స్వాహా భూశ్చరిత్యై స్వాహా నిష్కృత్యై స్వాహా దౌరాధ్యై స్వాహా దైవీభ్య స్వాహా తనూభ్య స్వాహా సమృద్ధ్యై స్వాహా సర్వసమృద్ధ్యై స్వాహా ఏదో ఓష్యే సమిదే స్వాహా సమిదే తేజోసే తేజోమయదే స్వాహా యమస్య దేవ మృత్యోర్మోపాయి స్వాహా सोमस्य देव चित्तं मे पाहि स्वाहा वायोर्देमहि प्राणान्मे पाहि स्वाहा ब्रह्मणो देमहि बुद्धिं मे पाहि स्वाहा सप्तते यज्ञे समित सप्तजिह्वा सप्तऋषय सप्तदाम प्रियाणि सप्तहोत्रा आदिपदात्मा
प्रार्पणस्मा कृतेन स्वाहा अग्निर्भुक्तः स्वाहा वेदिर्भुक्तः स्वाहा द्यौर्भुक्तः स्वाहा अग्निर्झेर्णं वेदिर्झेर्णं द्यौर्झेर्णं पृथिवे झेर्णं वोषदप्सरसेवजेर्नः स्वाहा कृतदान विद्मानट्टभृतेन पूर्णमाहुतिन्दुः मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राजजहोमि स्वाहा अग्निसृप्यतो वेदश्चुप्यतो ज्योतिसृप्यतो पृथ्वीसृप्यतो ब्रह्माद्यासृप्यन्ता अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासावीः आवायकदेवताभ्यो नमः यदा सुमदास्तान् प्रवेशयामि पवित्रमसि पवित्रमेवो स्वाहा सर्वमसि सर्वमेवो स्वाहा अक्षतमक्षतेजो मे क्षमा मे श्रेष्ठां प्राच्यां दक्षिणाजां दुराजां उदीच्यामुत्वाजां दराजामार्चकिन्तां पश्चितोत्पातिमपनजा सर्वान् प्रसमोह्याकृतिं विसृज्याप्तिः प्रोक्ष आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापवोषतय मरुदामृषस्वततो नो विट्टमेन यस्वाहा शुद्ध्यन्तान् देवसदनं शुद्ध्यन्तान् देवसदनम् भूतिस्माते लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निर्मारुतजोर्भूतिः आदित्यस्सोमो नमः प्रजाजुषं जमदग्ने कश्यपत्यत्रजाजुषं तद्देवानां त्रजाजुषं तन्मे अस्तु त्रजाजुषं दीर्घायुत्वाजा बलाजा तथाजा पतञ्चवत्यसे त्रजाजुषं आभोजिट्टामजोपवस्थानवोर्जेददातन महेरणायदक्षसे जोवस्यवदमोरधस्तस्य पादयदेनः कुशदेरेव मातरः तस्मारङ्गमामभोजस्तिक्तजा इजन्वदा आपो जनयदातुनः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनात् कृतं तु मयादेवा परिपूर्णस्वदस्तु वै प्रायश्चित्तानि शेषान् होमकर्माण्यवान् वै तानि शेषानि शेषेण श्रीकृष्णा स्मरणं पदं कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्दस्सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः गुलोपहारं निवेदयामि आद्योपहारं समर्पयामि இதோ அர்ச்சக சுவாமி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தினை தொடர்ந்து வாரணமாயிரம் கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். லாஜ ஹோமம், பிரதான ஹோமம், அஞ்சனமிடுதலை முடித்துக்கொண்டு பூர்ணாகூத்தியையும் சேவித்தோம். அடுத்ததாக வாரணமாயிரம் கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். பகவானே யக்ஞரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று சேவித்துக்கொண்டு அந்த அர்ச்சக சுவாமியும் அன்னமாச்சாரியரின் வம்சத்தினரில் ஒருவரும் வாரணமாயிரம் கைங்கரியத்தை செய்ய உள்ளார்கள். சேவிப்போம். அதாவது
ஆண்டாளுடைய பாசுரங்கள் திருவாய்மொழியிலே 143 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழியிலே 143 பாசுரங்களை கொண்டு அதிலே 11 பாசுரங்களை எடுத்து வாரணமாயிரம் கைங்கரியத்திற்காக ஆண்டாள் கனவு காணுகிறாள். அந்த கனவிலே பகவானுடைய கரத்தை தான் பிடிப்பதாகவும் பகவான் தன்னை அழைத்து சென்றதாகவும் கனவு கண்டு அந்த கனவின் விற்த்தாந்தங்களை தன்னுடைய தோழிகளுக்கு கூறும் கைங்கரியமே இந்த வாரணமாயிரம் கைங்கரியம். அந்த 11 பாசுரங்களையும் பாடிக்கொண்டே தேங்காய்களை உருட்டுகிறார்கள். அதன் பிறகு அந்த கனவின் விற்த்தாந்தங்களை தன்னுடைய தோழிகளுக்கு கூறும் படலம். இப்படி அந்த வாரணமாயிரம் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக நாம் சேவிக்க இருப்பது மாலா பரிவர்த்தனம். ஒவ்வொரு பகவானுடைய கைங்கரியத்திற்கும் புஷ்பங்கள் அவசியம். அந்த புஷ்பங்களுக்கு அவ்வளவு புண்ணிய பலன் கொடுத்தவன் பகவான். அந்த புஷ்பங்களை மாலைகளாக மாற்றி பகவானுக்கு சமர்ப்பிப்பாள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளியிருக்கும் ஆண்டாள் ஒருத்தி மட்டுமல்ல, யாரானாலும் சரி பக்தர்கள் புஷ்பங்களுடன் கைங்கரியம் செய்தால் பகவானுக்கு விருப்பம். அப்படி ஆண்டாள் தொடுத்த மாலையை பகவானுக்கு அனுப்பினாள். அந்த பகவான் தான் அணிந்து கொண்டு ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அனுப்பினார், லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. அதைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கும் அந்த மாலை அணிவிக்கப்பட்டது. பிறகு எம்பெருமான் பூமி பிராட்டிக்கு அந்த மாலையை அனுப்புகிறார். பூமி பிராட்டி அந்த மாலையை அணிந்து கொள்ளுகிறாள், தராரமண கோவிந்தா கோவிந்தா என்று. மற்றபடி அந்த பூமி பிராட்டி பகவானுக்கு அதே மாலையை திரும்பவும் அனுப்பி சூடச் செய்கிறாள். சூடி கொடுத்த நாச்சியார். இதோ பகவானுக்கு அந்த மாலை சூட்டப்பட்டது. அதன் பிறகு ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை எம்பெருமானுடைய பக்கத்திலே ஆசீனப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து அக்ஷதாரோபணம் என்னும் தலம்பரால கைங்கரியம், அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெறுகிறது. பக்தர்களே, திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது அக்ஷதாரோபண தலம்பரால கைங்கரியம். அந்த அக்ஷதாரோபண கைங்கரியத்தை சேவித்து கொண்டு மாலா பரிவர்த்தன இது மங்கள நீராஜனத்தை சேவிப்போம். ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. அந்த திருமலை அப்பனை சேவித்து கொண்டு அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம் பிராட்டிமார்களுடன். ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు.
బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ